இந்த ஆட்சியாளர்கள் கடைப்பிடிக்கக்கூடிய பொருளாதார பாதையாக இருக்கு என்பதுதான் மிக முக்கியமான காரணம். அது ஒரு அரசின் தலையீடு என்பதே விலைவாசி கட்டுப்பாட்டில் இல்லை என்பது. அதற்கு ரிசர்வ் வங்கி குறித்து சொல்லப்பட்ட தகவல் என்பது முக்கியமானது. அப்ப அரசு தலையிட்டு அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வை கட்டுப்படுத்துவது என்பதில் அரசு தலையிடுகிறதா என்பது மிக முக்கியமான கேள்வியாக மாறி நிற்கிறது. ஆட்சியாளர்களை பொறுத்தவரையில் அரசு தலையீடு வேணும் என்பது மட்டுமல்ல, அரசு தலையிட முடியும் அப்படிங்கிற இடத்தில் அரசே ஏற்கனவே ஏற்றுக்கொண்ட சந்தைதான் தீர்மானிக்கும்ங்கிற கொள்கை அடிப்படையில் கூட முடிவுகள் அரசால் எடுக்கப்படலை. ஆகவே இந்த பணவீக்கங்கிறது பொருளாதார நிகழ்வு என்பதல்ல. பல பேர் இது பொருளாதாரத்தோடு மட்டும் சம்பந்தப்படுத்தி பேசுறாங்க. பணவீக்கம் என்பது அரசியல் நிகழ்வு. பணவீக்கம் என்பது மக்கள் கைகளில் இருக்கும் பணங்களை பறிப்பதற்கான ஏற்பாடு. உணவுப் பொருட்களுடைய விலையை கட்டுப்படுத்த வேண்டிய கடமை அரசாங்கத்துக்கு.